ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க சூப்பரான கடலைப்பருப்பு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு இப்போ அந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுனா கருகிரும் கடலைப்பருப்பு சீக்கிரமாக. ட்ரையாக வறுத்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போயிடும் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 4 வரமிளகா இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை போட்டு இதையும் வதக்கிக்கலாங்க. கூட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கடலைப்பருப்பு, நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சட்னி மாதிரி ஆயிடும், துவையல் மாதிரி வராது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சூப்பரான துவையல் ரெடிங்க. இந்த துவையல் வந்து தயிர் சாதம், பழைய சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, பாய்ங்க.